எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் உள்ள ஒரு கவிதை இன்பத்தமிழ் கல்வி. இந்த கவிதை பேர் தலைப்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தை தரக்கூடிய தமிழ் கல்வியை பற்றி தான் இந்த கவிதையில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முன்னுரையை பாருங்கள். இந்த கவிதை எழுதினவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதை எழுதுறதற்காக ஒரு தாளையும் எழுதுகோள்னது பேனாவையும் எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு என்னத்தை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன பொருட்கள் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில், இதெல்லாம் இயற்கை பொருட்கள்லாம் அவரோட மனசை இதை பற்றி எழுதலான்னு சொல்லி தோணுச்சு. புரியுதா? அப்புறம் கடைசியில் அவர் எதை பற்றி எழுதுறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த கவிதையில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. பாருங்க. ஏறிடத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் தோகை மயில் வரும் அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் கூவின என்னை இவற்றினிடையே, இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயரின்றிருந்தனர், அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் கலந்ததுவே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பாரதிதாசன். பாருங்க, பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை, கழனி வயல் நிகர் சமம், பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாடலின் பொருள். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக ஒரு நோட்டு எடுத்திருக்காரு. ஏடுன்னா என்னது? நோட்டு. உடனே அவர் கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கவிதையாக எழுதுங்கன்னு சொல்லி வானம் சொல்லிச்சான். அப்புறம் நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை பற்றி ஓவியமாக எழுதுங்க, ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டும் சொல்லிச்சான். அப்புறம் காடும் வயல் கருநிற மேகங்கள் இதெல்லாம் அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி இவர் கண்ணை கவர்ந்துருக்காங்க. கண்ணை கவர்ந்து மட்டும் இல்லாமல் கவிதையில் நம்மளோட பேர் எப்படியாவது நம்மளை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கவிதை எழுதணும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஆடும் மயில் போன்ற பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அன்பை பற்றி கவிதையாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களாப்பா? ஃபஸ்ட்டு பேரல் என்னென்ன? வானம், நீரோட, தாமரை மலர்கள் இதெல்லாம் ஓவியமாக தீட்டுங்கன்னு சொல்லியிருக்கு. காடு, வயல், கருமேகங்கள் எல்லாமே கவிதையில் இடம்பெறணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆடு மயில் போன்ற பெண்கள் எங்களோட அன்பை கவிதையை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு பேரா. செகண்ட் பேராலையும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேரில் சொல்லிட்டாங்களா. செகண்ட் பேரில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நிறைய எங்களை பற்றி கவிதை எழுது, எங்களை ஓவியமாக திட்டுங்கன்னு சொல்லி நிறையா வந்துச்சான். அதில் என்னென்ன வந்துச்சுன்னு பாருங்கள். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்துச்சான். அப்புறம் மயில் வந்திருக்கு, பசுமையான தோகையோட மயில் வந்திருக்கு. அன்னம் வந்துச்சு. அப்புறம் மாணிக்கம் போன்ற ஒளி வீசக்கூடிய மேற்கு திசையில் மறையக்கூடிய சூரியன் கதிரவன் என்னை பற்றி கவிதையை எழுதுங்கன்னு சொல்லிச்சு. வேலேந்தி வீரர்கள் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மலை போன்ற தோள்களை உடைய நாங்கள் எங்களை பற்றி நீங்கள் கவிதையை எழுதுங்க, எங்கள் தோள்களோட அழகினை பற்றி கவிதையை எழுதுங்கன்னு சொன்னாங்களாம். இப்படி எல்லா அழகான பொருட்கள் எல்லாமே எங்களை பற்றி கவிதை எழுது, எங்களை பற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு வரிசைக்கு வரவும் இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே என்ன பண்ணிருக்காங்க, இவர் டக்குன்னு ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இவருக்கு வந்துடுச்சு.
என்ன மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, துன்பத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமைன்ற ஒரு துன்பத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி வந்து இவர் மனசில் வந்து ஒரு இரக்கத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. ஐயோ! என்னோட தமிழ்நாட்டு மக்கள்லாம் அறியாமைன்ற ஒரு அறியாமையில் தூங்கி கிடக்குறாங்களே, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு ஏக்கம் வந்திருக்கு. இந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வியை வந்து எல்லாருமே கற்றுக்கணும். எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்னது வாழ்க்கையில் வந்து துன்பம் நீங்கிடும், சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படின்னா, அதாவது கவிதை பற்றி எதை பற்றி வேணாலும் கவிதை எழுதலாம். ஒரு கவிஞனுக்கு வந்து ஒரு சின்ன ஊசி கிடச்சா கூட அதை பற்றி கவிதை எழுதிடுவார். ஆனால் வந்து கவிதை எழுத வரிசையாக எல்லாம் வந்து நின்றுருக்கும் பொழுது இவர் மனசில் வந்து தமிழ் மொழியை கற்றுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மொழியை கற்றுக்காதவங்க நிறைய பேர் இருந்து அறியாமைன்ற ஒரு துன்பத்தில் வந்து இருக்கிறாங்க. அவங்க துன்பம் நீங்கணும் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க துன்பம் நீங்கிரும். ஸோ நம்ம என்ன செய்யணும், தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அந்த கவிதையை எழுதி முடிக்கிறார். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நூல்வெளி. இந்த பாரதிதாசன் இவரோட கவிதைகள் பாருங்கள். இவர் வந்து ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர். இவர் வந்து பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இதில் வந்து எழுதுறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திறமை வாய்ந்தவர். இவர் எழுதிய நூல்கள் சில கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது மாதிரி நூல்களை வந்து அவர் நிறைய எழுதியிருக்கார். புரியுதுங்களா? அப்புறம் இவர் எழுதி வந்து பிசிராந்தையார்ன்ற ஒரு நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வந்து கிடச்சிருக்கு. பாரதிதாசன் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கவிதை பாரதிதாசன் கவிதைகள்ன்ற ஒரு தொகுப்புலேருந்து தமிழ் பேரு அப்படின்ற ஒரு தலைப்பு, உள் தலைப்புலேருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பகுதி எடுத்து நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? கற்பவை கற்றபின் பாருங்கள். இயற்கை காட்சி குறித்து 4 வரிகளில் கவிதை எழுதுக. என்னது, இப்போ ஒரு கவிதை எழுதும்போது நிறைய வந்துச்சு பார்த்தீங்களா, என்னை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்களும் இயற்கை காட்சியை பற்றி ஏதாவது ஒரு கவிதை 4 லைன் எழுதுங்கன்றாங்க. தாய்மொழி வழி கல்வி சிறந்தது என்பது குறித்து வகுப்பில் கலந்துரையாடுக. இப்போ நம்ம கிளாஸில் நம்ம என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணுமா, என்ன லாங்குவேஜ் படித்தாலும் நம்ம தாய்மொழி தான் நம்மளுக்கு சிறந்ததுன்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்பீச் மாதிரி பேசணும்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. மதிப்பீடு பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏடெடுத்தேன், பிரித்தெழுதுக. ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும், என்றுரைக்கும். பொறுத்துக, கவனிங்க. கழனி, வயல், நிகர், சமம். பருதி, கதிரவன், முகில், மேகம். புரியுதுங்களா? குருவினா பாருங்க. பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை? அந்த பொருளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இயற்கை பொருட்கள் எல்லாமே எழுதணும். தமிழ்மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார்? இது கைடில் தான் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கணும். சிறுவினா இன்பத்தமிழ் கல்வி பாடலில் மையக்கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. மையக்கருத்து என்னப்பா? தமிழ் மொழியை வந்து எல்லாரும் கற்றுக்கணும். தமிழ் மொழியை எல்லாரும் கற்றுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். இதுதான் அதோட மையக்கருத்து, இந்த பாடலோட மையக்கருத்து. இங்கே பாருங்கள், குருவி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார்? தமிழ் மக்கள் நல்வாழ்வு பெறுவர், நெஞ்சினில் தூய்மை நிலவும், வீரம் பெருகும். அந்த பொருள் பார்த்தோம்ல, அதில் வந்து லாஸ்ட் பேரலாக இருக்குது. பார்த்தீங்களா? இதையும் படிச்சுக்கோங்க. பொருள் வந்து அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லது. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.